சவுத் வெஸ்ட்டு, கன்னி மூலை, நைருதி மூலைன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வாஸ்துலன்னா அது. ஏன்னா பெண் அப்படிங்கிறவங்க மனசு சரியில்லை, மனசு கஷ்டமாக இருந்தாங்கன்னா கோவிலை தேடி போவாங்க. அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமா. மற்றபடிக்கு அந்த கோயில்கள் மாற்றத்தை கொடுக்குதா, வீடு மாற்றத்தை கொடுக்குதான்னா, ஆண்வழி உறவுகள் பாதிக்கப்பட்டாலே நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா தென்மேற்கு தெற்கு பகுதி தான் நம்ம பார்க்கணும். அதே போல் தென்மேற்கு மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த தென்மேற்கு பகுதி தவறுகள் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறத ஒரு ஆசையாக வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் போய் வெளிநாட்டில் இருக்காரு. அது அப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து கருத்து வேறுபாட்டின் காரணமாக கூட ஒரு திருமணமான தம்பதிகள் சீக்கிரமே பிரிஞ்சு கூட போயிடுறாங்க. இது மாதிரிலாம் நிறைய பார்க்க முடியுது. இல்லைன்னா கொஞ்ச நாள் பிரிஞ்சு அம்மா வீட்டில் போயிருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். இப்போ நம்ம இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தென்மேற்கு குபேர மூலை, அதே வந்து மாஸ்டர் ரூம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னால அந்த மாஸ்டர் ரூம் ரொம்ப சிறப்பானதாக அமையணும். அதை பார்த்து அமைச்சிங்கன்னா தான் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென்மேற்கை பற்றி இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும், இப்போ ஏற்கனவே இல்லத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, இனிமே புதுசாக வாழ்க்கையை தொடங்க போகிறவங்களுக்கு கூட ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் சார். நிச்சயமா. பொதுவாகவே இந்த வீட்டினுடைய ஈசானிய பகுதி எந்த அளவுக்கு அதி முக்கியமானதோ அதுபோல தான் இந்த தென்மேற்கு பகுதி, சவுத் வெஸ்ட்டு, கன்னி மூலை, நைருதி மூலைன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வாஸ்துலன்னா அது. ஏன்னா ஒரு வீட்டிற்கு தென்மேற்கு மூலையில் உள்ள அறை அமைச்சாது அங்கே கணவன் மனைவி சேர்ந்தாங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது பெருகும். அந்த இடத்துல பணம் அப்படின்னு வச்சாங்கன்னா பணம் அப்படிங்கிறது பெருகும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பீரோ வச்சு துணி வச்சுருப்பாங்க. பணங்காசு இல்லைனாலும் துணி வச்சுருப்பாங்க. துணிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இது காலங்காலமாக இதுதான் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த சில 10-25 வருடங்களாக பார்த்தீங்கன்னாலே தென்மேற்கு மூலையிலேயே நிறைய கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி படம் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஏன்னா கன்னி மூலை அப்படின்னாலே அங்கே வந்து பூஜை செய்யணும் அப்படின்ற மாதிரி பூஜை அறை வந்து தென்மேற்கு மூலையிலேயே அமைச்சிருப்பாங்க. எனக்கு தெரியல சார். ஆமா, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பெட்ரூம்ல தான் பூஜை அறையே இருக்கும் கிராமத்துல எல்லாம். சரி சரிங்க சார். இன்னைக்கு சிட்டில இல்லை, கிராமங்கள்ல பெரும்பாலான இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் கணவன் மனைவி அப்படிங்கிற இருவரிடையே வந்து பெரும்பாலும் அந்யோன்யம் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, 2 நாளைக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க கணவன் மனைவி. அந்த தென்மேற்கு தவறுகள் அதெல்லாம் பண்ணும். ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறதே மனம் சார்ந்தது தான். ஆமாம், வேற ஒன்றுமே இந்த வாஸ்துல இல்லை. இந்த மனதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கலாம், மனதை எப்படியெல்லாம் நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்து நிம்மதியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வாஸ்து. சரிங்க சார். இந்த வாஸ்துல நிறைய இன்னைக்கு ஜீம்பூம்பாவெல்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனசை மாற்றுறதுக்கு நீங்கள் வீட்டை மாற்றுறத தவிர வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இடத்தை மாற்றணும், வீட்டை மாற்றணும், இல்லாட்டி இடத்தை மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இடம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் மனசு சரியில்லைன்னா, ஒரு ஆணுக்கு சரியில்லை என்ன பண்ணுறான், ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை தேடி போகிறான். இல்லைன்னா என்ன பண்ணுறான், மனசு சரியில்லைன்னு ஒயின் ஷாப் தேடி போவான். இந்த இடம் மாற்றம் அப்படிங்கிறத இந்த மனது மாற்றம் அப்படிங்கிறது. இப்போ பெண் அப்படிங்கிறவங்க மனசு சரியில்லை, மனசு கஷ்டமாக இருந்தாங்கன்னா கோவிலை தேடி போவாங்க. அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமா. மற்றபடிக்கு அந்த கோயில்கள் மாற்றத்தை கொடுக்குதா, வீடு மாற்றத்தை கொடுக்குதான்னா இடம்தான் மாற்றத்தை கொடுக்கும். இதுதான். அப்போ நம்மளுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வாஸ்து. அருமை சார், தெளிவான விளக்கம். அப்போ வீடுகளில் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதியிலே தலைவாசல் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பெட்ரூம் தென்மேற்கில் கொடுத்துருக்குறோம், அது தலைவாசல் அந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரூமுக்குள்ள தலைவாசல் கொடுத்து அது ஓப்பன் ஆகிடுது. பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு தென்மேற்கு பகுதியில் தலைவாசல் கொடுத்துட்டீங்கனாலே பெட்ரூம் வைக்கிற இடத்துல அது ஓப்பன். அப்போ அந்த இடத்துல உறவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை, பணம் காசு அப்படிங்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது அங்கே நிலைப்பதில்லை.
இருக்கிறது இல்லை, சேவிங்ஸ் அப்படின்னா தங்குறதே இருக்கிறது இல்லை, தங்குறது இல்லை, வெளிச்சம் வெளியாகிறது எல்லாமே ஒரு தலைவாசல் கொடுக்குறப்போ அந்த இடத்துல வைக்கக்கூடிய எல்லாமே வெளியாகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து சிம்பிளாக நம்ம சொல்லலாம். அதை நம்ம நீச்ச வாசல் சொல்லலாம். அதை வந்து எப்படின்னா தென்மேற்கு நீச்ச வாசல் அப்படிம்போம். பொதுவாகவே தெற்கு பகுதியில் தென்கிழக்கு தெற்கில் கொடுத்தாங்கன்னா அது உச்சவாசல், மத்தியத்தில் கொடுத்தாங்கன்னா மத்திய வாசல், தெற்கு மத்தியம். இதே தென்மேற்கு மேற்கில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீச்ச வாசல். அது தென்மேற்கில் மேற்குலையும் சரி தெற்குலையும் சரி இரண்டுமே நீச்ச வாசல்கள் தான். அப்போது பொதுவாகவே என்னென்னா இப்போ உறவுகள் இல்லைன்னா கணவன் மனைவி உறவுகள் மட்டும்தான் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படிலாம் இல்லை. பொதுவாகவே தென்மேற்கு பகுதி ஆணுக்கானது, வடகிழக்கு ஆணுக்கானது, தென்கிழக்கு வடமேற்கு இரண்டும் பெண்ணுக்கானது. அப்போது அந்த தென்மேற்கு ஓப்பன் தலைவாசல் அந்த மாதிரி வீடுகளில் ஆண் வழி உறவுகள் அப்படின்னா தந்தை வழி உறவுகளோ அல்லது நம்மளுடைய தாத்தா வழி உறவுகள், ஆண் வழி உறவுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஆண் வழி உறவுகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். சுத்தமாக அற்று போயிடும். ஆண் வழி உறவுகள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா தென்மேற்கு தெற்கு பகுதி தான் நம்ம பார்க்கணும். அதே போல் தென்மேற்கு மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் நீச்ச வாசல் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வாசலில் குறிப்பிடுறோம். அதுவும் இந்த பண இழப்புகளை கொடுக்கும். இந்த இடத்துல என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பெண் வழி உறவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். பொதுவாகவே நம்மளுடைய ஒரு மனைவி வழி உறவுகள் அப்படின்னா மேற்கு சரியில்லைன்னா சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் மனைவி கூட ஒரு ஆண் பெண் அண்ணன் தம்பிகள் இருந்தாங்களாம் கூட மேற்கு தென்மேற்கு தவறாக இருந்துச்சுன்னா, வாஸ்து தவறான வீடுகளாக இருந்துச்சுன்னா அந்த அண்ணன் தம்பி உறவுகள் இருக்காது. அந்த பெண்ணுக்கு கூட பிறந்த சகோதரிக்கு இருக்கிறது இல்லை. தொடர்ந்து அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த வாஸ்துங்கிறது கட்டிட அமைப்புகளை மட்டும் வச்சு நம்ம தீர்மானிக்க கூடாது. கட்டிட அமைப்புகளை எப்படி தலைவாசல் கொடுக்குறோம், எந்த இடத்துல எந்த விதம் என்ன சைஸில் நம்ம வந்து ரூம் அமைப்புகள் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதை தீர்மானித்தா மட்டும்தான் நம்ம முழுமையான பலனை எடுக்க முடியும். இப்போ இதே போல தான் இப்போ தென்மேற்கு மேற்கு பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு தேவையற்ற பெண் தொடர்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய தவறான தொடர்புகளையும் இதை கொடுக்கும். அதே சமயம் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பை கொடுக்கும். இன்னொன்னும் நம்ம அதில் பார்க்கணும். ஏன்னா நிறையா இந்த நேயர்கள் வந்து எல்லாருமே இன்னைக்கு இந்த வாஸ்தை பற்றி நிறையா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுனால ஒரு இடம் தவறை மட்டும்தான் கொடுக்குமா, நல்லதை செய்யாதான்னா தென்மேற்கு தவறான இடங்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல நன்மையும் கொடுக்கும். அது என்ன நன்மைன்னா வெளிநாடு வெளியூர்ல இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருப்பாங்க. இப்போ பிரிவு அப்படின்னா கணவன் மனைவி டைவர்ஸ் பண்றது மட்டும்தான் பிரிவு இல்லை. இல்லை இறக்கிறது மட்டும், ஆணோ பெண்ணோ இறந்துட்டாங்க கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இதை வந்து எடுத்துக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா சப்போஸ் நம்ம மனைவி மட்டும் ஊர்ல இருப்பாங்க, கணவன் வெளிநாட்டில் இருப்பாங்க, சம்பாத்தியத்தில் இருப்பாங்க, அதுவும் வந்து பிரிவு தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்கறக்கா போயிருந்தோம். கடந்த வாரம் போயிருந்தோம். அங்கே அந்த வீடு வந்து தெற்கு திசை பார்த்த வீடு. மொத்த இடத்திற்கும் தென்கிழக்கு முறையில் தான் வீடே கட்டியிருந்தாங்க. அதில் வடகிழக்கு மூலையில் வந்து சமையல் அறை, தெற்கு தலைவாசல் நீச்ச வாசல், அதற்கு நேர் ஆப்போசிட்ல வடமேற்கு வடக்கும் நீச்ச வாசல் வச்சு வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டில் பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் அண்ணன் தம்பி. இந்த 5 பேருடைய அண்ணன் தம்பியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 விசித்திரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு. எப்படின்னா இந்த 5 பேருடைய அண்ணன் தம்பியுடைய வாழ்க்கையில் முதல் வாரிசுன்னு இருப்பாங்களா, அண்ணன் மூத்தவர்னு இருப்பாங்களா, மூத்தவருக்கு பெண் குழந்தைகள் 2 பேர். அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 ஆண் குழந்தைகள்ல ஒருத்தர் அமெரிக்கால செட்டில் ஆயிறாரு. 20 ஆண்டுகளாகி இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஊருக்கு வரல. போனவர் தான், அவ்வளவுதான். அங்க இன்னைக்கு வரைக்கும் வரலான்னு முயற்சி செய்றாரு, வரல. இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான். ஏன்னா தென்கிழக்குங்கிறது பெண் ஆட்சி பெற்ற இடம். அதுல கிழக்குல ஜன்னல்களே கிடையாது.
அச்சச்சோ. 2 பெண் குழந்தைகள். இன்னொரு அந்த அமெரிக்காவில் இருக்காரு இல்லையா, அவருக்கும் அங்கேயே வெளிநாட்டிலே திருமணம் முடிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஆண் குழந்தைகள் தான். ஓ சரி. 2வது 2 பெண் குழந்தைகள மூத்தவங்க கணவர் வந்து அவரும் வந்து வெளிநாட்டில் இருக்காரு. சரி. இங்க இல்லை. சரி. அவரும் மனைவியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா வெளிநாட்டிலே தான் இருக்காரு. 4வது ஒரு பெண் குழந்தை. அவங்களுக்கு என்னன்னா இந்த வடமேற்கும் தென்மேற்கு நீச்ச வாசல் என்ன பண்ணுன்னா விருப்ப திருமணத்தை கொடுக்குது. திருமணம் பண்றாங்க. அந்த திருமண வாழ்க்கை சரியா அமையல, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. திரும்பவும் 2வது திருமணம் சொந்தத்திலேயே பண்றாங்க. சரி. அவரும் என்ன பண்றாருன்னா கொரோனா காலகட்டத்தில் இறந்துடுறாரு. இப்போ அந்த வீடு தென்கிழக்கு உச்சம் பெற்று நீச்ச வாசல்களோட இருக்கக்கூடிய வீடு என்ன பண்ணா, அந்த வீட்டுல எந்த ஒரு ஆண்களுமே இல்லை. அவங்க முதல்ல அவங்க தந்தையும் ஃபர்ஸ்ட் இறந்துடுறாரு. அவங்க அம்மா மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க. அந்த முதல் அந்த 5 அண்ணன் தம்பியில மூத்த அண்ணனுடைய வீட்டுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கு. இது இல்லாம இந்த 5 பேர்த்துக்குமே 2 பெண் குழந்தை, 1 பெண் குழந்தை, இப்படி 5 பேர்த்துக்கும் அண்ணன் தம்பி 5 பேர்த்துக்கும் இருக்குது. இந்த 5 பேருடைய பெண் குழந்தைக்கோட கணவர்கள் யாருமே இல்லை இன்னைக்கு. என்ன சார் சொல்றீங்க? 100% உண்மை. எப்ப வேணாலும் நீங்க வாங்க, நான் நேரடியா அதை காமிக்கிறேன். இது ஒரு அமானுஷயமா இருந்துச்சு. அவங்க இன்னமும் அதே வீட்டுல அந்த வீடு இன்னைக்கு அப்படியே இருக்குது. இன்னைக்கு அந்த வீடு அப்படியே தான் இருக்கு. நாங்க நீங்க யார் வேணாலும் இது வந்து இது மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா அந்த இடத்த நாங்க காமிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த வீட்டு புரிதல் இல்லாமலே இவ்வளவு நாள் அங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருந்துட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்டா நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க. நேரடியாக போய் பார்த்து என்ன தவறுகள் இருக்குதுன்னு சொல்கிறப்ப வாஸ்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்தை நாங்கள் வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போதான் ஒவ்வொன்றா மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆண்களே இல்லாத மருமகன்களும் கிடையாது, மகன்களும் சரியான வாழ்க்கை முறை இல்ல, வாழ முடியல. இருக்கிறவங்களும் ஒரு சில பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. அதாவது அந்த வீடு ஆணையை தங்க விடல. அவ்வளோ வாஸ்து வேலை செய்யுது. ஆமா. இப்போ அந்த வீட்டோட அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்கு காலி இடம். சரிங்க சார். தெற்கு நீச்சவாசல், வடமேற்கு நீச்சவாசல், வடகிழக்குல வந்து சமையல் அறை. மொத்த இடத்திற்கும் தென்கிழக்குல தான் வீடு. எல்லா தவறுகளும் செஞ்சிருக்காங்க. எல்லா தவறுகளும் இருக்கு. கிழக்குல வேற ஜன்னல் இல்லன்னு சொல்லி ஜன்னல்கள் கிடையாது. அப்போ வீடு வாஸ்துன்னா இது 100% வேலை செய்யுமானா 100% வேலை செய்யுது. அப்போ இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா இவங்க வந்து என்னை கூப்பிட்டு போனது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க அந்த வீட்டுடைய பெண்மணி மூத்தவங்க மதுரையில் செட்டில் ஆயிட்டாங்க. சரிங்க சார். நான் போனோன்னே எப்போவுமே இந்த பூர்வீகம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நான் அவங்க வீடு பார்த்துட்டு பூர்வீகம் பார்க்கணும். ஏன்னா இந்த வீடு இப்போ மதுரையில் இருக்கிறாங்க. அவங்களோட தங்கையும் இவங்க கூட தான் இருக்காங்க. இந்த தங்கை வீடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு 60 அடி நீளம், அகலம் 30 அடி, நீளம் 60 அடி. அதில் மத்தியத்தில் பிரம்மஸ்தானத்தில் சுவர், நடுவில் வரவே கூடாது. என்ன பண்ணுறாங்க, முதல் திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு சரியில்லை. 2வது திருமணம் முடிச்சு அவங்களே இறந்துட்டாங்க. இப்போ அங்கே பெண் மட்டும்தான் ஆச்சு. அவங்க ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்ககிட்ட இந்த நிறுவனத்தை பார்க்குறது யார் பார்த்துக்கிறாங்கன்னா, நான் தான் சார் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே. அங்கே ஒரு 6-7 பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. சரிங்க சார். அப்போது இதில் வந்து ஆண்கள் யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஆண்கள் இருக்கிறாங்களா, இல்லை இந்த பெரிய பெரிய பண்டல் இந்த மாதிரி தூக்கக்கூடிய ஒரு பிரிண்டிங் கம்பெனி மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண் வேணும் இல்லைங்க அப்படின்னா கம்பெனிக்குள்ளே ஆணையவே யாரையும் அனுமதி கிடையாதுங்க, விட மாட்டோங்கிறாங்க. ஆமாம், எல்லா வேலையும் பெண்களே செய்கிறாங்க. ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு வச்சிருக்கு. அனுமதிக்கிறதே இல்லை. இயற்கையாகவே அவங்களோட மனநிலையே அதை அப்படி மாத்திருச்சு. நம்ம ஒரு போன நிகழ்ச்சியில கூட சொன்னோம் சார், வீடு அப்படிங்கிறது மனதோட சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி அந்த தென்மேற்கு பகுதி தவறுகள் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்தை பற்றிய புரிதல்கள் இருக்கிறது இல்லை. ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டா 10,000 கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும், 5,000 கொடுக்கணும், ஏன் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏன் இவங்களை கூப்பிட்டு பார்த்தா என்னன்னா அந்த மனநிலையை கொடுக்கறதே அந்த வீடு தானே. பண விரயம் ஒரு பக்கம் செஞ்சுட்டா கூட உயிர் விரயம் கூட போகுதுங்களா சார், அதை கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால எப்போ ஒரு வீட்டில் ஒரு பாதிப்புகள் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்த்துட்டாங்கனாலே பெரிய பாதிப்புலேருந்து இவங்க தப்பிச்சிடலாம். இப்போ இது ஏன் நான் பதிவிடுறேன்னா, இந்த வீடு இவர்களுக்கு மட்டும்தான்
இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு கொடுக்குமான்னு கிடையாது. அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த வீடு பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். ஒரு வீடு வந்து நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம போயிட்டோம், நம்மளோட இந்த பிரச்சனைகள் போகட்டும்லாம் விட்டு விடவே முடியாது. தலைமுறைகள் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் இந்த வீடு வேலை செய்யும். கண்டிப்பாங்க சார். அதுதான் நாங்கள் தொடர்ந்து பூர்வீகம் பூர்வீகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரோம். ஃபஸ்ட்டு பூர்வீகம் அப்படின்னு சொன்னதே நாங்கள் தான். பூர்வீகம் தவறாக இருந்தால்தான் மற்ற வீடுகள், நீங்கள் கட்டக்கூடிய வீடுகள் அனைத்துமே தவறாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிட்டு வந்தது நாங்கள் மட்டும்தான். இன்னைக்கு எங்களை பார்த்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடந்த கால வீடியோலாம் பார்த்தீங்கனால தெரியும். அதனால பூர்வீகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடை பார்த்தா மட்டும்தான் இதில் 100% பலன் எடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் நாங்கள் சொல்லுவோம். கடந்த வாரம் கூட திருப்பூரில் ஒரு வீடு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க தான். அவங்ககிட்ட எங்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு கட்டணம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நாங்கள் கட்டண விவரத்தை சொன்னோன்னே அப்போது நான் வந்து மேடம் உங்களுக்கு பூர்வீகம் இருக்கா, பூர்வீக வீட்டை பார்க்கணுன்னு சொல்கிறோம். அப்போ இல்லை சார் பூர்வீகம்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை விட்டுருக்குறோம், இப்போ வந்து நாங்கள் இருக்கிற வீடு தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போது நாங்கள் பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பூர்வீகத்தை பார்க்காத நான் கட்டடத்தை பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனோம்னா நம்மளை வந்து தெய்வத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம போயிட்டு ஏதோ பணத்தை வாங்கிட்டு வந்தோம் நம்ம வேலை முடிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. நம்ம போனால் அந்த இடத்துல 100% தீர்வு கொடுக்கணும். அட்லீஸ்ட் 100% அந்த வீட்டில் தீர்வு கொடுக்கவே முடியலன்னா ஒரு 80% தீர்வு கொடுத்தாதான் என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு நிம்மதி. அப்படி இல்லைன்னா நம்ம பணத்துக்காக எந்த வீட்டையும் போய் இவங்க சொல்கிறதுக்காக பார்க்குறத நான் எப்போவுமே வச்சுக்கிறது இல்லை, நம்ம பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஒரு மரத்தினுடைய கிளைகள் காயுது சரியில்லை, வளர்ச்சி சரியில்லைன்னா ஆணிவேர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆணிவேரே வந்து சரியில்லாத வெறும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் மரம் வளர்ந்துட்டுனா வளராது. அப்போ ஒரு வீட்டிற்கு ஆணிவேர் அப்படிங்கிறது பூர்வீகம். அப்போ இந்த பூர்வீகத்தை சரி பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய வீடுகள் நீங்கள் எத்தனை வீடுகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வு வந்து 100% தீர்வு கிடைக்கும். ஒரு 15 நாள் 1 மாதத்துலேயும் நம்ம தீர்வை வந்து கிடைச்சி பார்த்துடலாம். ஓ சரி சார், கண்டிப்பாங்க சார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் நம்ம வந்து பூர்வீகத்தையும் பார்க்கணும், நம்ம அதனோட தொடர்புடையதாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதில் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது உண்மையிலேயே வந்து வாஸ்து மேலே நம்ம வந்து வாஸ்து சரியில்லைன்னா இப்படியெல்லாம் நடக்குங்கிற ஒரு பயத்தை சொல்கிறதுக்காக இல்லை, அது வந்து வாஸ்து சரியில்லைன்னா எவ்வளோ மாதிரியான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதுலேயும் வந்து குறிப்பாக ஆண்கள் அப்படின்னு போது ஒரு வீடு ஆண்களையே அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க சார்? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தர்றதை பற்றி யோசிக்காமல் அதுக்கு பின்னாடி நடக்க போகிற நன்மைகளையும் தவறுதல்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக, எப்படி கடவுளை போய் நம்ம பார்க்குற மாதிரி கடவுள் எல்லா விஷயங்களுக்கும் நேராக வர்றதில்லை, யார் மூலயமா தான் வராரு. அப்படிதான் ஒரு வாஸ்து நிபுணரையும் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற புரிதலையும் நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 80% அவங்க நல்லா இருந்தாங்கன்னா தான் எனக்கு மனநிறைவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.